Spacey's presence. Spacey Superfine Grain Cereal Meal. This product can be used to pulverize various food products: sesame, walnut, rice, soybeans, red beans, black bean, chili, pepper, salt, and many other grains can be pulverized using this machine. Within 10 minutes of time, about 5 kilograms can be milled. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். விடிய விடிய 2 நாட்களாக ராஜகோபாலிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாள் விசாரணையின் போதும் அதிர்ச்சிகரமான தகவல்கள், இந்த தோண்ட பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான தகவல்கள் காவல்துறைக்கு கிடைத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ராஜகோபாலிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த லேப்டாப், அதற்குள்ளே இருந்த சில புகைப்படங்கள், அவைகளை பார்க்கும்போது காவல்துறைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்ததாக சொல்கிறார்கள், அதிர்ச்சி வந்ததாக சொல்கிறார்கள். மற்றொரு செய்தி என்பது அவருடைய அலைபேசியை அவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் ஆராய்ச்சியில் இறங்கிய போது அது வழியாகவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்பது மிக மிக வெளியே சொல்வதற்கு கூச்சப்படுகிற அளவிற்கான சம்பவங்கள் அந்த பள்ளியில் கடந்த 15 வருடங்களாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஒருமுறை நாம் சொல்லியிருந்தோம், ஒரு பள்ளி மாணவி நிர்வாகத்திடம் சொல்லுவேன் என்று இவரிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கு இவர், நீ நிர்வாகத்திடம் சொல், என்னை எதுவும் செய்ய முடியாது என்று பதிலளித்திருக்கிறார். அந்த முறை அந்த 11வது வகுப்பு மாணவி தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான செய்தி. இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவலின்படி நிர்வாகத்திற்கும் இதுபோன்ற சம்பவத்திற்கும் தொடர்பு இருந்தது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்படுமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனக்கு 2 தினங்களுக்கு முன்பு மதிப்புக்குரிய நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கடிதம், முன்னாள் உயர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர், அவருடைய மகள் பத்மா சேஷாத்ரியில் படித்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய நகலை எங்களுக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தை பொதுமக்களாகிய உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பொதுவாக இன்றைக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்குட்படுத்தப்பட்ட பத்மா சேஷாத்ரி பாலபவன் பள்ளிக்கூடத்தில் மேலும் சில அசம்பாவிதங்கள் பல்வேறு காலங்களாக நடந்து வருகிறது என்பதற்கு இந்த கடிதம் ஆதாரம். ஆகையால் அந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன். பெறுநர் உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000. ஐயா, பொருள்: பத்மா சேஷாத்ரி பள்ளி, KK நகர், சென்னை. ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளி நிர்வாகத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் தொடர்பாக. கடிதம் ஆரம்பிக்கிறது. சமீபத்தில் சென்னை KK நகரில் உள்ள பத்மா சேஷாத்ரி உயர்நிலை பள்ளி ஆசிரியர் திரு ராஜகோபால் என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2. ஒன்று, அவர் மாணவிகளுக்கு இப்படிப்பட்ட பாலியல் தொல்லைகளை கடந்த 5 வருடங்களாக கொடுத்து வருவதாகவும், அதை பள்ளி நிர்வாகத்தின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் கல்வி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும், திரு ராஜகோபால் அவர்கள் போலீஸ் விசாரணையின் போது அந்த பள்ளியில் தான் மட்டும் அப்படி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கவில்லை என்றும், வேறு சில ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த பத்மா சேஷாத்ரி பள்ளி 1957ஆம் ஆண்டு பொதுமக்கள் நன்கொடை மூலம், குறிப்பாக அப்போது பிரபல நடிகர்களாக இருந்த திரு எம்ஜிஆர், திரு சிவாஜி கணேசன், திரு SSR போன்றவர்களின் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நன்கொடை மூலம் தொடங்கப்பட்டது. அன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின்
காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. காமராஜர் அவர்கள் அந்த பள்ளி தொடங்குவதற்கு அரசாங்க நிலத்தை 15 வருடங்களுக்கு குத்தகைக்கு, அதாவது லீஸ் ஒப்பந்தத்திற்கு தமிழக அரசு சார்பில் கொடுத்திருக்கிறார். காமராஜர் அப்படி தமிழக அரசு சார்பில் நிலத்தை இந்த பள்ளிக்கு கொடுத்திருந்தால் கட்டாயம் அவர் ஏழைகளின் படிப்பிற்கும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்விக்காகவும் தான் அந்த நிலத்தை கொடுத்திருப்பார். 15 வருட லீஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பாக இந்த குறிக்கோள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த பள்ளி நிர்வாகம் தாங்கள் பள்ளி தொடங்குவதன் குறிக்கோள் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி அறிவை போதிப்பது ஒரு முக்கிய காரணம் என்று கூறியிருப்பார்கள். அப்படி கூறியிருந்தால்தான் காமராஜர் அரசாங்க நிலத்தை இவர்களுக்கு லீஸ் ஒப்பந்தத்திற்கு கொடுத்திருந்திருப்பார். காமராஜர் அரசாங்கம் கையெழுத்திட்ட 15 வருட லீஸ் ஒப்பந்தத்தை படித்து பார்த்தால் அதில் அரசாங்க நிலம் இந்த பள்ளிக்கு கொடுப்பதற்கான காரணம், இந்த பள்ளி ஏழை மாணவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வி அறிவு வளர பாடுபடும் என்ற ஒரு நிபந்தனை கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் இந்த கல்வி நிறுவனம் ஏழைகளையும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களையும் காலம் காலமாக புறக்கணித்து வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி. கட்டாய கல்வி சட்டம் பள்ளிகள் மொத்த மாணவர்களில் 25% விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும், இது சட்டம் சொல்வது. ஆனால் இந்த பள்ளி அந்த சட்டத்தை கடைபிடித்து மொத்த மாணவர் சேர்க்கையில் 25 விழுக்காட்டை ஏழை மாணவர்களுக்கு இதுவரையிலும் ஒதுக்கியதில்லை என்பது மிக முக்கியமான செய்தி. இந்த பள்ளியில் ஏழை மாணவர்களும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். 2002, 2003 ஆண்டுகளில் இந்த பள்ளி நிர்வாகம் சென்னையில் நீலாங்கரைக்கு அருகில் ஈஞ்சம்பாக்கத்தில் பொன் வித்யாஸ்ரம் என்ற ஒரு பள்ளியை தொடங்கியது. அப்போது நான் நீலாங்கரையில் குடியிருந்தேன். எனது மகளை நான் பொன் வித்யாஸ்ரம் பள்ளியில் யூகேஜி வகுப்பில் சேர்த்தேன். பொதுவாக இவர்கள் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் அட்மிஷன் என்பது ஒரு குதிரை கொம்பு ஆகும். ஆனால் புதிதாக பள்ளி தொடங்கப்பட்டதால் பள்ளிக்கு மாணவர்கள் வேண்டும், பணம் வேண்டும் என்பதால் என் மகளுக்கு அங்கே அட்மிஷன் கொடுத்தார்கள். என் மகள் பிறவியிலேயே ஒரு புத்திசாலி என்பதாலும் துடிப்பான குழந்தை என்பதாலும் அந்த பள்ளியில் சில நாள் அந்த பள்ளியின் முன் இருக்கையில் அவர்கள் அமர வைத்திருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு பள்ளியிலிருந்து மாணவர்களுக்காக ஒரு டைரி கொடுக்கப்பட்டது. அதில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சாதி உட்பட அனைத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். அதில் நாங்கள் ஆதி திராவிடர் என்று எழுதியிருந்தோம். என் மகள் பள்ளிக்கு செல்லும் போது பள்ளி வேன் வருவதற்கு முன்பாகவே துடிப்புடன் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சீருடை அணிந்துவிட்டு வாசலில் போய் நின்று விடுவார். அப்படிப்பட்ட குழந்தை திடீரென்று ஒரு நாள் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்க ஆரம்பித்தது. இதன் காரணம் என்னவென்று புரியாமல் என் மனைவி ஒரு நாள் அந்த பள்ளிக்கு சென்று பார்த்தபோது முன் வரிசையில், அதாவது முன் பெஞ்சில் உட்கார வைத்திருந்த என் மகளை பின் பெஞ்சில் ஓரமாக ஒரு மூலையில் உட்கார வைத்திருந்தார்கள். பள்ளி டைரியில் நாங்கள் எங்கள் சாதி ஆதி திராவிடர் என்று எழுதி கொடுத்த பின்பு இப்படி என் மகள் அந்த பள்ளியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். இதை பார்த்த என் மனைவி அவர்களிடம் ஒன்றுமே பேசாமல் குழந்தையின் கையை பிடித்து வா போகலாம் என்று வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை இந்த பள்ளியில் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக புரிந்து கொண்டார். மேலும் இந்த பள்ளியில் என் மகளை படிக்க வைத்தால் என் மகளின் அறிவுத்திறன் குன்றி படைப்பாற்றல், ஆளுமை, தலைமை பண்பற்ற ஒரு பெண்மணியாகத்தான் அவர் வளர முடியும். எனவே என் மனைவி குழந்தையின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து நடையை கட்டினார். அதன் பிறகு வேறு பள்ளியில் என் மகளை சேர்த்தோம். அன்று அந்த பள்ளியில் வேறொரு காட்சியையும் என் மனைவி நேரடியாக காண நேரிட்டது. அந்த புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் பள்ளி நிர்வாகத்திற்கு சொந்தமான நிலத்திலும் பள்ளியின் முன்பக்கமுள்ள சுமார் 4 ஏக்கர் அரசாங்க நிலம் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு பள்ளி வாகனங்கள் நிறுத்துவதற்கும் விளையாட்டு மைதானத்திற்கும்
போகும் வழித்தடத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தனர். இதை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த ராஜகோபால் என்ற ஆசிரியன் பாலியல் வன்முறையை எதிர்த்து முன்னாள் மாணவிகள் சுமார் 1000க்கும் அதிகமான பேர் கையெழுத்திட்டு சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த முன்னாள் மாணவிகள் 1000 பேரில் 10 பேர் கூட தாழ்த்தப்பட்ட இன மாணவிகள் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள். இந்த பள்ளி பிராமண மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற பள்ளி. இப்படிப்பட்ட பள்ளி பொதுமக்களிடமிருந்து நன்கொடை வாங்கி இருக்கக்கூடாது. அரசு நிலத்தை லீஸிற்கு எடுத்திருக்க கூடாது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் PSP பள்ளியின் நிர்வாகத்தை தமிழக அரசு எடுத்துக்கொண்டு அந்த கல்வி நிலையங்களை தொடர்ந்து நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அந்த மனிதருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படியென்றால் ஒருபுறம் அங்கே படிக்க வந்திருந்த மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாலியல் தொல்லை, அதுவும் நிர்வாகத்திற்கு தெரிந்தே இது நடந்திருக்கிறது. நிர்வாகத்திற்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. மற்றொன்று, இவர்கள் ஆரம்பித்த தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களில் இவர்கள் ஆரம்பித்த பள்ளிகள் எல்லாம் அரசு நிலத்தில் அரசினுடைய முறையாக அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மற்றொன்று, தீண்டாமை கொடுமை உச்சபட்சமாக அந்த பள்ளிக்கூடங்களில் அவர்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அப்படி என்றால் உடனடியாக இவர்களுடைய பள்ளி தமிழகத்தில் மட்டுமல்ல, பெங்களூர்ல கூட ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இவர்களுடைய பத்மாசேஷாத்தினுடைய கிளைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக சீல் வைத்து அரசாங்கமே கைப்பற்ற வேண்டும். ஏனென்றால் நாளை நம் குழந்தைகளும் இதுபோன்ற பள்ளிகளுக்கு சென்று படிக்க வேண்டிய சூழல் வரும். இதுபோன்ற அனுபவம் இனி இதுபோன்ற பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்கிற ஆதங்கத்தால் இதை சொல்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் இந்த கடிதம் கிடைத்திருக்கும். நீங்கள் விரைவில் நல்ல நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.